ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாலாடையை வச்சு நெய் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பாலை காய்ச்சி அதில் படிகிற ஏடை எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நிறையா இருக்கிறதுனால நான் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு காட்டுறேன். பாலாடை எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சிலேயே போட்டு எடுத்துடலாம். இப்போ நிறையா இருக்கிறதுனால நம்ம கிரைண்டரில் போட்டுக்கிறோம். கிரைண்டரை கழுவுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம லைட்டாக தண்ணி வெது வெதுன்னு வச்சு ஊற்றிட்டோம்னா நல்லா கிரைண்டர் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாலாடை எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்துட்டேன். இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் சுத்த விட்டுருக்கேன். இப்போ நல்லா ஆட்டினதுக்கப்புறம் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம ஆட்டிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம கொஞ்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா ஆடையும் நான் சேர்த்துட்டேன் கிரைண்டரில். இப்போ இது நல்லா ஆட்டி வரணும். பாருங்க, கொஞ்ச நேரம் ஆட்டினதுலேயே நல்லா வெண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெண்ணெயெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். வெண்ணெய் தனியாக வந்துருச்சு நமக்கு. இதை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எவ்வளோ ஷைனிங்காக வந்துருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வெண்ணெயும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாலாடையை கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி வெண்ணெய் மட்டும் எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா ஒரு 3 தடவை கழுவிடலாம். அப்போ நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம நெய் காய்ச்சும் போது சீக்கிரமாகவும் காய்ச்சிடலாம். இது எந்த அளவுக்கு நல்லா கழுவி ஷைனிங்காக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம நெய் காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இதை 3 தடவை நல்லா கழுவிக்கிறேன். இன்னொரு தடவை கழுவிக்கிறேன். இப்போ பைப் தண்ணி இருந்தால் பைப் தண்ணியிலே நம்ம கழுவிக்கலாம். ஆனால் தண்ணி சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா மெல்ட் ஆயிரும். அதனால் நல்லா குளிர்ந்த தண்ணியில் தான் கழுவணும். நமக்கு வெண்ணெயே இப்போ எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம கழுவுனா தான் நெய் எடுக்கும்போது சீக்கிரமாக எடுத்துடலாம். உங்களுக்கு அடியில் ரொம்ப கழிவும் தங்காது. இப்போ இதை நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெண்ணெயை நல்லா 3 தடவை கழுவி நல்லா ஷைனிங்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை சட்டியில் வச்சு உருக்கி எடுத்துடலாம். இப்போ நெய் உருக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா உருகி வரட்டும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கடையில் நம்ம பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் தண்ணி வெது வெதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். தண்ணி நல்லா வெது வெதுன்னு ஊற்றிட்டு நம்ம இது பண்ணாலே ஈஸியாக போயிடும் பாருங்கள். நல்லா சுத்தமாக போயிடுச்சு. இது மாதிரி தண்ணி நம்ம வெது வெதுன்னு வச்சு கழுவும் போது நமக்கு ஈஸியாக பாத்திரத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரைண்டர்லேயே நான் ஊற்றிருக்கேன். இப்போ எப்பயும் போல் சோப்பு போட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை கழுவி எடுத்தோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எப்பயும் போல் சோப் போட்டு நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி வெது வெதுன்னு தண்ணியில் நம்ம கழுவிட்டாலே ஈஸியாக எல்லா பசையும் போயிடும். இதுக்கடையில் நம்ம நெய் உருக்க வச்சுருந்தோம் பாருங்கள். மெதுவாக நெய் உருக ஆரம்பிக்குது. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நம்ம வச்சு நெய்யை உருக்கி எடுக்கணும்.
நல்லா இன்னும் கொஞ்சம் உருகி வரட்டும். இப்போ எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இது வந்து நல்லா கட்டியாக வரும். கட்டியாக வந்து அதுக்கப்புறம் தான் நெய் வந்து உருகி வரும். இப்போ நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சேன். இப்போ கொதிச்சு வர்றது. இப்போ வந்து நம்ம அடுப்பை குறைச்சிட்டு லைட்டாக கிண்டி விடலாம். இது அப்பப்போ பொங்கி பொங்கி வரும். அதை நம்ம அப்போ வந்து அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிளறி விடணும். திக்காக ஆரம்பிக்கும் போது நல்லா கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்போ கொஞ்சம் திக்காகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு இருந்தாலே ஒன்றும் செய்யாது. ஆனால் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்து விடணும். அந்த ஹீட்டோடையே எடுத்து விடும்போது அதுவும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க எந்த அளவுக்கு திக்காகிடுச்சு பாருங்க. நுரையெல்லாம் அடங்கி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது சட்டி ஃபுல்லாக நுரையாக இருந்தது. இப்போ நுரையவே காணோம். பாருங்கள் அல்வா மாதிரி ஆகி அதுலேருந்து இப்போ நெய்யெலாம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த பபிள்ஸ்லேருந்து நல்லா நெய் வந்து உருகுறது தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடியில் தங்குறது வந்து நல்லா ப்ரௌன் கலராக காய்ச்சி எடுக்கணும். அப்போனா தான் நெய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அடியில் அது வந்து நல்லா ப்ரௌன் கலராக காய்ச்சி எடுக்கணும். பாருங்க எல்லா நெய்யும் நல்லா உருகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும். நெய்யோட ஸ்மெல்லு சூப்பராக வருது. இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். முருங்கைக்கீரை படபடன்னு பொரிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க முருங்கைக்கீரை நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு டப்பாவில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நமக்கு நெய் வந்து தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு டப்பாவில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. அதனால் ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு வருஷமே ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும்.